தம்பதிகளுக்கு தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க ட்வின்ஸ் கேரக்டரா வந்துருவீங்க அப்படின்ற மாதிரி இப்ப இதை நான் மட்டும் நினைக்கல, நிறைய பேர் இப்படி நினைச்சிட்டு மீம்ஸ் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. மீம்ஸ்ல பாத்துருப்பீங்க. நீங்க நான் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இப்போ சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு செம்மடி விழுந்துருக்கு போல இருக்கு முதுகுல அப்படின்னாரு. ஒரு வீட்டுக்கு இது மாதிரி ஒரு பையன் வேணுங்க அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல மீம்லாம் வந்துச்சு. என்ன நீங்கள் பண்ணுறீங்களா? சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எப்போலேருந்து வரீங்கன்னா, சார் நான் வந்துட்டேன், நீங்கள் எப்போனாலும் சொல்லுங்கள், இப்போ பண்ணலாமான்னு. உடனே சார் தான் லுக்கு ஃபிக்ஸ் பண்ணார். சினிமாவோட நேரில் வணக்கம், நான் உங்க ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல ஆக்டர் திலீபன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவரோட நடிப்பில் 11 திரைப்படம் இப்போ ஓடிடியில் வெளியாகி பயங்கரமான ரிசப்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தேட்டரை விட ஓடிடியில் நல்ல ரிசப்ஷன் படத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக அவரோட கேரக்டர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவரோட ஜேர்னி பற்றி சில முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்த இன்டர்வியூல கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கிறேன். சரி, 11 தேட்டர் தாண்டி இப்போ ஓடிடிக்கு வந்து ஓடிடிலையும் பயங்கரமான ரிசப்ஷன். இப்போ மவுத் ஆஃப் வேர்டுன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ தேட்டரில் வெளியானப்போ மவுத் ஆஃப் வேர்ட் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி தேட்டரில் கொஞ்சம் கடைசி நல்லா போக ஆரம்பிச்சு. இப்பயும் தேட்டரில் போயிட்டு இருக்கு, பார்க்குறோம். இப்போ ஓடிடிலையுமே பயங்கரமாக போயிட்டு இருக்கு, நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ இந்த ஒரு விக்டரி உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு? இல்லை, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த கதை வந்து டைரக்டர் சொன்னப்போ வந்து என்ன சொன்னார்னா, நான் மெயினாக கவனிச்சது வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஓப்பன் இருக்கு, ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, ஒரு எண்ட் இருக்கு. ஒரு கேரக்டர் நம்ம பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் அமையும். சரி, ஓகே, ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அக்செப்ட் பண்ணேன். ப்ளஸ் வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் வந்து ஆடியன்ஸ் இதை இவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி வந்து அவங்களுக்கு அந்த நம்ம கதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒருவேளை அது இப்படி இருக்கும் அப்படி நம்ம மெட்டீரியலைஸ்டாக கேட்போம். நம்ம ஒரு டெக்னிக்கலாக கேட்க போகும்போது நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. அந்த என்ஜாய்மெண்ட் வந்து நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு செலிப்ரேஷன் மோட்ல பார்க்க போகும்போது அவங்களுக்கு இன்னும் எக்ஸைட் ஆகுது. அது பார்க்க போகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேளை இந்த படம் நான் மிஸ் பண்ணாம இருந்தேன். கண்டிப்பா. சரி, ஓகே. இப்போ மனோகர் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு பாயிண்ட்ல ட்விஸ்ட் இந்த கேரக்டர் தான் எடுத்துட்டு வரும் அப்படிங்கும் போது இந்த கேரக்டரோட ஆர்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டரோட சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு இன்னொரு பிரேக்கா இருக்கும் இந்த ஒரு கேரக்டர் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பத்தி சொல்லுங்க. இந்த கேரக்டர் கேட்கும் போது உங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் தோணுச்சு? அந்த கேரக்டர் தான் அப்படின்ற போகும்போது அந்த படத்தோட மெயின் பிளாட்ல நம்ம ஒரு இடத்துல டிராவல் ஆகிறோம். இவன் தான் அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த இடத்துல இவன் தான் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா இவன் இல்லை அப்படின்றதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஜஸ்டிஃபை கொடுக்கணும். அப்போ அதுக்கும் வந்து நம்ம கேரக்டர் செட் ஆகுது. ஏன்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. கிளைமேக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கதையில அந்த லேயர்லயே டிராவல் ஆகுறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. நம்ம நினைச்சது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிட்டாரு. அது எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிட்டாரு. அப்புறம் கேமராமேன் சாரு, இமான் சாரு, இவங்க எல்லாருமே அதுக்கான இது பண்ண போகும்போது அது அப்படியே டோட்டலாவே அப்படி ஒரு எப்படி சொல்றது, ஒரு சரியான மேக்கிங்கா மாறிடுச்சு. ஓகே, ஒரு கட்டத்துல நாங்களே உங்களுக்கு தப்பா நினைச்சிட்டோம். நீங்க ட்வின்ஸ் கேரக்டரா வந்துருவீங்க அப்படின்ற மாதிரி. இப்ப இதை நான் மட்டும் நினைக்கல, நிறைய பேர் இப்படி நினைச்சிட்டு மீம்ஸ் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. மீம்ஸ்ல பாத்துருப்பீங்க. நீங்க நான் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒருத்தர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, இந்த கேரக்டர் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த கேரக்டர் வந்து கார் சேசிங்ல இருக்கும். திடீர்னு கட் பண்ண அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வீட்டுல இருக்கும். நீங்க வீட்டுல என்ன பார்த்த உடனே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா டபுள் ஆக்ஷன் நினைச்சிட்டாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா நீங்க கார்ல போயிருப்பீங்க, ஒரு மாதிரி டயர்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா மூஞ்சி அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படிதான் நினைச்சேன். எனக்கு அது அந்த ஆங்கிள் எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு ஒரு நம்ம தான் அவ்வளவு ஃபாஸ்டா வந்து இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் நினைச்சுக்குவாங்க அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா நம்மளையும் ட்வின்ஸ் நினைச்சாங்கன்னு போகும்போது அவங்களோட கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. அப்போ நம்ம ஃபியூச்சர்ல படங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப ஷார்ப் ஆயிடுச்சு. இப்போ மீம்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க, பாத்தீங்களா? பார்த்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ பார்த்தீங்கன்னா பணத்தை விட அவங்க டைம் தான். அந்த டைம் அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக இந்த கேரக்டருக்காக செலவு பண்ணி ஒரு மீமை கிரியேட் பண்றது அப்படின்னு போகும்போது உண்மைக்குமே அது அவங்களுக்கு மனசு இருந்தால் தான் பண்ணுவாங்க. ஒரு அவங்க என்ஜாய் பண்றாங்க, அதை கிரியேட் பண்ணணும்னு நினைக்க போகும்போது அவங்களுக்கு வந்து ஹாப்பி மூமெண்ட். அதுல நம்ம இருக்கிறோன்றது சந்தோஷமா இருக்கு, ஒரு கிஃப்டடா நினைக்கிறேன். இப்போ பர்டிகுலரா கிரைம் த்ரில் ஜானர் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுக்கு ஆடியன்ஸ் செக்டர் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாரம் ஒரு 5 படம் வருது அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு கண்டிப்பா ஒரு படமாச்சு கிரைம் த்ரில்லர் சம்பந்தப்பட்டதா இருக்கும். இப்போ இந்த படத்தை நீங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேள்வி. ஏன்னா ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும், ஐயோ நம்ம ஒரு புது டெம்ப்ளேட் ஃபாலோ பண்றோம், வந்து வேற யாரும் படத்துல யூஸ் பண்ற கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு பயம் இருந்திருக்கும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு சிக்னிபிகன்ஸா இருக்கும்போது
இதை யாரும் யூஸ் பண்ற கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி பயத்தை பத்தி நீங்க ஸ்பாட்ல பேசிப்பீங்களா? இல்ல அந்த மாதிரி நான் எதுவும் டைரக்டர்கிட்ட பேசினது இல்லை. ஏன்னா அவங்களோட அந்த பேக் ஸ்டோரி வந்து செம்ம ஸ்ட்ராங்கா அவர் பண்ணிட்டாரு. ஓகே. அந்த பேக் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா அது சிமிலரா எதுவுமே வரல, பிளஸ் அது செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அது எமோஷனலாகவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ புதிய பாதையில வந்து பார்த்திபன் சார் வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த படம் ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம். அது பார்த்தீங்கன்னா இவர் என்னடா இந்த கேரக்டர் இப்படி டார்ச்சர் பண்ணுதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் இறக்க போகும்போது நம்ம அழுக வந்துடும். அந்த மாதிரி வந்து இந்த கேரக்டர் வந்து யார் பண்ணுறாங்க, அப்புறமா எதுக்கு பண்ணுறாங்க, ஓ இவன் தான் பண்ணுறான்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனு, அந்த ஜஸ்டிஃபிகேஷனில் எமோஷன் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்த எல்லா இதுவுமே வந்து டைரக்டர் வந்து கரெக்டான அளவில் கொடுத்து அதை ஃபீட் பண்ணிட்டார். ஃபீட் பண்ணி அது ஆடியன்ஸும் அக்செப்ட் பண்ணதுனால ஒரு அவங்களுக்கு ஒரு கொண்டாடுற ஒரு படம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து படம் ரிலீஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இது இல்லை, அந்த ஆடியன்ஸ் உள்ளே வரல. அதுக்கப்புறம் வந்த ஆடியன்ஸுங்களை அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் பார்த்து அவங்க வந்து ரிவ்யூ எழுதி, இப்போ நம்ம வந்து புக் மை ஷோலலாம் பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க ரிவ்யூ, அவங்க எழுதி வேர்ட் ஆஃப் மவுத்லேயே வந்து அவங்க பட்ட ஒரு சந்தோஷத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் சொல்லி, அந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் தேட்டர் விசிட் போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் தேட்டர் விசிட் போகும்போது ஒரு ட்வின்ஸ் இருந்தாங்க. ஓகே. அந்த ட்வின்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது போல இது ட்வின்ஸ் படம்னு சொல்லிட்டு. இதில் ஒரு கிரைம் த்ரில்லர் நம்ம பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பார்க்க வந்திருக்காங்க. எதர்ச்சியாக வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து கிரைம் த்ரில்லர் நல்லா இருக்கிறே அப்படின்ற மாதிரி பார்த்தா ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை ட்வின்ஸ்ன்னோன்னா அவங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸ் ஆகி அது எமோஷனலாக கனெக்ட் ஆகி பயங்கர இதுவாயிட்டாங்க, எக்ஸைட் ஆகிட்டாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம கண்ணால் அதை ஒரு சுட சுட நம்ம பார்க்குறோம், நம்ம வெறும் இன்டர்வியூவில் பார்க்கல, அப்படியே தேட்டர் விசிட் போகிறோம் அப்படியே பார்க்குறோம். அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு படத்தோட வெற்றின்றது வந்து டைரெக்டாக நம்ம 1-to-1 கனெக்டில் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நவீன் சந்திரா சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இப்போ தேட்டர் முடிச்சுட்டு ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் கம்பேரிட்டிவ்லி தேட்டரை விட ஓடிடியில் நிறைய பேர் படம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ட்விட்டரில் ஒருத்தர் வந்து டேக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் டிக்கெட் எவ்வளோன்றதை சொல்லுங்க, அந்த டிக்கெட் அமௌண்ட் நான் வந்து ஜிபே பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்குது நான் தேட்டரில் பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கா, இன்னும் தேட்டரில் ரிசீவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி? நம்ம கையில் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து சூழ்நிலை தான் வச்சுக்கோங்க. எந்த ஃபீல்டுலையுமே வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்குவோமே அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. டு த பெஸ்ட் தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னா அப்போ வேற ஏதோ ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு தான் அர்த்தம். நம்ம கடவுள்கிட்ட இது நினச்சிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து கரெக்டாக எக்ஸாக்டான நம்பர் தெரியல, ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் 70 ஸ்க்ரீனோ 90 ஸ்க்ரீன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் வீக் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு, தேர்ட் வீக் இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்டீரியர் டெப்த்லலாம் செகண்ட் ஃப்ரைடே தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ரிலீஸ் ஆச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து யாருமே நம்ம படத்தை போடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஆனால் வந்து அவங்களுக்கான சூழ்நிலை அமையல. அப்போ நம்ம படம் நல்லா இருக்கு, ஆடியன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு போகும்போது இப்போ தேட்டர்லேயே அவங்க வெல்கம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த படம் வேணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. இது வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று நினச்சிக்கலாம். நம்ம நல்ல படைப்பு இருந்துச்சுன்னா யாராலையுமே தவிர்க்க முடியாது, அது நிச்சயமா போயிட்டு ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்துடும். 11 உங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான படைப்பு சொல்லலாம். ஏன்னா முறையா நீங்க தெலுங்குலயும் பேசி டோலிவுட் மக்களுக்கும் நேரடியா நீங்க பரிச்சயம் ஆயிருக்கிறீங்க. ஸோ ஆனால் இங்க அதிக அளவுல சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நம்ம அதிகமா பண்ணும் போது கண்டிப்பா மாலிவுட்ல இருந்து கூப்பிடுவாங்க, டோலிவுட்ல இருந்து கண்டிப்பா கால் வந்திருக்கும். ஸோ ஒருவேளை கால் வராட்டி இவங்கள வச்சு ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் மூலியமா ஓன் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் கால் வந்துச்சா, நீங்க எதுவும் அப்படி போலாம் மலையாளம் பக்கம் போலாம்? இல்ல, நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அது இனிமேட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மலையாளத்துலயும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், தெலுங்குலயும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கரெக்டான அப்ரோச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இப்போ இந்த கேட் ஓப்பன் ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா இது இந்த ஜேர்னர் வந்து இந்த 2 லாங்குவேஜ்லயுமே ரொம்ப பிடிச்சமான ஒரு இது. அப்படி இருக்க போகும்போது சப்போஸ் ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கேரக்டருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 11 பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். கொஞ்சம் அப்படியே முன்னாடி போய் உங்களோட கரியர் பத்தி கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் பத்தி நம்ம பேசலாம். இப்போ வத்திக்குச்சிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். வத்திக்குச்சி தான் இப்போ உங்களை கூப்பிடுறதே வத்திக்குச்சி திலீபன் அப்படின்னு ஒரு ஐடி கார்டு அப்படி வச்சு தான் கூப்பிடுறாங்க. சரினா ஃபர்ஸ்ட் நம்ம டெபு ஆகுறோம் அப்படிங்கும் போது நம்ம ஒரு லவ் ஃபிலிம் பண்ணலாம், ஒரு ராம்காம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கும். ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணதே லவ் இருக்கு அதுல, ஆனா அது வந்து ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம. ஸோ நம்ம ஆக்ஷன்ல இறங்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பாயிண்ட் எப்படி கிடைச்சது? அந்த இடத்துல கின்ஸ்லின் தான் நம்ம டைரக்டருக்கு. அவரு தான் வந்து இந்த படத்துல வந்து ஒரு 2 பேர் அடிக்கிற மாதிரி ஒருத்தன் வேணும், அந்த பிசிக்ல இருக்கிற எவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைச்சேன். ஏன்னா வந்து நம்ம ஊர் பையனா இருக்கணும்,
2 பேர் அடிச்சா நம்புற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இதோட பேசிக் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம செட் ஆனோம். ப்ளஸ் வந்து நம்மளை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணார். இந்த கேரக்டர் பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா வந்து ஒரு ஃபைட்டு பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க ஃபைட் பண்ணால் தான் நம்மளே பார்ப்போம். நானே அப்படி தான். அப்போ நமக்கு பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அந்த கேரக்டரை அவன் நல்லா சாப்பிடுவான், அவன் ஒரு இன்னோசன்ட்டு, அவன் என்னதான் லவ்வாக இருந்தாலும் சாப்பிட்ற விஷயத்தில் கரெக்டாக இருப்பான் இப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக் பண்ணுறது. அந்த பொண்ணே கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் கம்மி தான், அந்த பொண்ணோட இவன் கொஞ்சம் படிப்புனா அந்த பொண்ணு இவன் ரேஞ்சுக்கு இவன் இல்லை அப்படின்றதுல ஒரு சின்னதாக ஒரு கில்ட்டி ஃபீலு, ஒரு இன்னோசன்ட்டு, அதெல்லாம் ஆட் பண்ணார். அதெல்லாம் பிடிக்க வைக்கிறதுக்காக இந்த கேரக்டர் பிடிக்கிறது. ப்ளஸ் ஃபைட் பண்ணுறான்னு போகும்போது உடனே ஃபைட் பண்ணாமல் ஒரு 2-3 பில்டப்லாம் பண்ணி, பில்டப்னா அடிடான ஆடியன்ஸு நினைக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நெருக்கடிக்கு வந்து ஃபைட் பண்ண வைக்கிறதுன்னு போகும்போது இன்னும் அது இம்பேக்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ணோன்னா நம்புறதுக்காரனா கிங்ஸ்லின்னு ப்ளஸ் ராஜசேகர் மாஸ்டர். ராஜசேகர் மாஸ்டர் நம்ம தேங்க் பண்ணுறோம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேயே மாஸ்டர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகிட்டோம். மாஸ்டர் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம பண்ணோம். அது இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வத்திக்குச்சி ரிலீஸ் முன்னாடி வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் இருந்திருக்கும். மக்கள் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்திருக்கும். அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நம்மளை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தருணத்தில் எந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த விஷயம் தோணுச்சு? இல்லை, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்றது இப்போ வரைக்குமே நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதுதான் நிஜம். நம்ம வத்திக்குச்சியில் ஒரு சப்ஜெக்டில் வந்து பாஸ் ஆகிருக்கோம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஃபைட் அது ஓகேங்களா, ஃபைட்டில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது சினிமாவில், அது ஒரு கடல் மாதிரி. அதில் நம்ம ஒன்றா நம்ம லேர்ன் பண்ணுறோம், லேர்ன் பண்ணிக்கிட்டே எக்ஸாம் எழுதுகிறோம், படிச்சுக்கிட்டே எக்ஸாம் எழுதி அப்படியே தான் பாஸ் ஆகிறோமா. பாஸ் ஆகுறதுன்றது ஆடியன்ஸ் சொல்கிறது தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு க்ரைம் த்ரில்லர் இப்போ பண்ணியிருக்கிறோம். இந்த க்ரைம் த்ரில்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், ஒரு ஃபேமிலி அப்படின்றதுல நம்ம பாஸ் ஆகிருக்கோம். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இந்த எல்லா படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ காலாவாக இருந்தாலும் சரி, மாவீரனாக இருந்தாலும் சரி, ராயனாக இருந்தாலும் சரி, குத்தூசி, எந்த படமாக இருந்தாலும் சரி, இப்போ என்னோட அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேரக்டருங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அந்த கேரக்டர் ஜெயிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாஸ் ஆகிடும். ஓகே, ஒரு டெபுட் டேரக்டருக்கோ ஒரு டெபுட் ஆக்டருக்கோ உங்கள் ஃபர்ஸ்ட் படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி செகண்ட் படமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமானதும் கூட, செகண்ட் படம் அமையிறது ரொம்ப கஷ்டமானதும் கூட. அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அதில் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அந்த செகண்ட் வாய்ப்பு தான் நம்ம அடுத்து எப்படி மூவ் ஆன் ஆக போகிறோம் அப்படின்றத தீர்மானிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் செகண்ட் ப்ராஜெக்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரி இல்லை. இப்போ நமக்கு நம்ம நினைக்கிறது மேட்டரே கிடையாது. இப்போ வரதுல நம்ம பெஸ்ட்டாக பண்ணுறது தான் விஷயம். இப்போ நம்ம வந்து என்ன வேணால் நம்ம நினைக்கலாம். இப்போ நம்ம நினைக்கிறத நோக்கி நம்ம இலக்கை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ஒழிய அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல, நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒர்க் பண்ண நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். நமக்குமே ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஒரு இந்த கேரக்டர் பண்ண போகும்போது இது இப்படி பண்ணியிருக்கணுமோ, அது அப்படி பண்ணியிருக்கணுமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம எல்லாமே தெரியுன்றது கிடையாது இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கு அந்த தருணத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இன்னும் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற. ஆமாம், அது எனக்கு நமக்கு தெரியல. அந்த டைமில் ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. அந்த கேப் எதனாலன்றது இப்போ வரைக்கும் தெரியல. அது ஒருவேளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் சொன்னாங்க. இல்லை இப்போ நீங்கள் வந்து படம் பண்ணலன்ற மாதிரி நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. எனக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து நம்ம பண்ணது கம்மியாக இருந்தாலும் அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, நோட்டிசபிளாக இருக்குன்றது. முக்கியமான படங்கள் எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் முக்கியமான படங்கள் அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருச்சு. அதுதான். இப்போ லீட் டு சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் லீடா பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இதுக்கு சப்போர்ட்டிங் பக்கம் வரணும், ஏன் கரியர் அப்படியே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. லீடா கதை வரட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தாட் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் லீடா 2 படம் பண்ணியாச்சு, சரி பரவாயில்ல கூப்பிடுறாங்க, நம்ம சப்போர்ட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த கால் எப்படி எடுத்தீங்க அந்த டைம்? எனக்கு வந்து அந்த செகண்ட் ஃபிலிம் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கிறதுனா அந்த ஃபேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இதுன்னு போகும்போது நம்ம அப்போ கேரக்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ அந்த டைமில் தான் வந்து கால் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அப்போ ரஞ்சித் சாரை போய் பார்த்தேன். ரஞ்சித் சார் உடனே ஒரு கேரக்டருக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னார். ஆனால் இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. ஒர்க் ஷாப்பில் தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பையன் அப்படின்னா ஓகே ரைட்டுன்னா. அப்போ அந்த கேரக்டருக்கான ஒரு இதுவே என்னென்னா அந்த உடம்பு ஏற்றுறது தான். அந்த கேரக்டர் பார்த்தா நல்லா ஒரு இதுவாக இருப்பான், சாலிடாக இருப்பான், சாலிடாக இருப்பான். அவன் வந்து இவர் பக்கத்தில் இருந்தானா அவர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கேரக்டரோட இது. அது வந்து நான் பண்ணேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு வீட்டுக்கு இது மாதிரி ஒரு பையன் வேணுங்க அப்படின்ற மாதிரி அந்த டைமில் மீம்லாம் வந்துச்சு. அப்போ அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம அவர் டேரக்டர் சொல்கிறத நம்ம பண்ணோம். ஒரு பெரிய கிஃப்டடாக இருந்துச்சு அந்த படம். வந்து நம்ம ஒரு வைடராக நம்ம ஃபேஸு இதுவாச்சு.
அப்புறம் ஃபர்தர் படங்களுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே ஓகே, நம்ம சார் படம் பண்ணியிருக்கோம், ரஜினி சார் படம் பண்ணியிருக்கோம், இப்போ அடுத்தடுத்த படங்கள் நம்ம பேச போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கோவிட் வந்துச்சு பார்த்தீங்களா, கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு, ஆடியன்ஸோட டேஸ்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் ரொம்ப கமர்ஷியலாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் தான் பார்ப்பாங்க, நல்லா ஜாலியான செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க அந்த லாஜிக்லாம் பார்க்க மாட்டாங்க, வெறும் மேஜிக் மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களே அந்த அந்த இது டைமில் ஓடிடிலாம் பார்த்து எதுக்கு தேவையில்லாமல் இங்கே சாங்கு, எதுக்கு தேவையில்லாமல் காமெடி, ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டியூன் ஆகிட்டாங்க. அப்புறம் சின்ன சின்ன கேரக்டரை பற்றிலாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கும்போது அடடா சரி ஓகே ரைட், அப்போனா இப்போ நம்மளும் வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் நிறைய கேரக்டர்ஸும் நம்ம பண்ணோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு கான்டாக்ட்ஸு நம்மளோட ஒர்க்கு என்னன்னு தெரியும், நம்மளோட ப்ளஸ்ஸு மைனஸு என்னன்றது நமக்கே தெரிஞ்சிடும், மைனஸாக இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி தான் சரி ஓகே நம்ம கேரக்டர் பண்ணலாம். ஏன்னா நானே நிறைய ஓடிடி பார்க்க போகும்போது நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓகே இந்த சின்ன கேரக்டர் இந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நோட்டீஸ் பண்ணப்பட்டிருக்கும், அந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்படின்னு போகும்போது ஓகே ரைட்டு, அப்போ வந்து எல்லாரோட டேஸ்ட்டும் மாறுது, அப்போ இந்த டைமில் நம்ம இப்படி போகிறதுல வந்து இது கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சி தான் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம், இதை நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற போகும்போது நமக்கு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஒரு இது இருக்கும், அதுக்காக தான். ஓகே, இன்னைக்காச்சும் உங்களுக்கு வருத்தமா தோணி இருந்திருக்காங்க? இல்லை வருத்தம்லாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம வந்து விலகி போகலைல்ல, நம்ம சினிமாலேருந்து, சினிமான்றது வந்து அந்த சீனுக்கு அந்த கேரக்டர் லீடுனா அந்த கேரக்டர் தான், கரெக்டுங்களா? இப்போ ஓவரால் படத்தில் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிற ஒரு லீட் இல்லையா ஹீரோ. இப்போ அந்த ஒரு சீன் இருக்கும், இப்போ நீங்கள் இப்போ 11ல் பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட்ரி போர்ஷனில் நம்ம வந்து இதுவாக இருப்போம், ஒரு ஹைலைட் பண்ணியிருப்போம் நம்ம. அந்த மாதிரி சில படங்கள்ல அது மாதிரி அமையணும். ஓகே, இப்போ உங்களுக்கு லீடா பண்றதுக்கான கதைகள் வருதா? நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க? இப்போ நான் வந்து சூஸ் பண்றீங்கன்றது தான். இப்போ நமக்கு வரது எப்படி வருதுன்னா, ஒரு நல்ல கேரக்டர்ஸ் வருது. சில படத்துல வந்து கதை ஹீரோவா இருக்கும், அந்த கதையில வந்து நம்ம கேரக்டர் வந்து அந்த கதையை டிராவல் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி எல்லாம் கூட போயிட்டு இருக்கு. ரீசெண்டா 11 தாண்டி சிபிராஜ் அவர்களோட 10 ஹவர்ஸ் படத்துலயுமே 10-11 அந்த கனெக்ட் வச்சிருந்துருக்கலாம். என்னன்னா வில்லன் யாரு அப்படின்றத கடைசியில தான் ரிவீல் பண்ணுவாங்க, அப்பதான் அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படியான கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டிசிஷன் எப்படி எடுத்தீங்க? ஐமேக்ஸ்ல தான் நம்ம யார் அப்படின்றத ரிவீல் பண்றாங்க, ஆடியன்ஸ்க்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆகுமா ஆக மாட்டோமா அப்படின்ற மாதிரி செல்ஃப் டவுட்ஸ் நிறைய இருந்திருக்கும். ஸோ எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்ல அது ஆக்சுவலா இதுவும் இதே மாதிரி சினீஷ்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொன்னாரு பலூன் டைரக்டர், பலூன் டைரக்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு படம் இருக்குது, அந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், எண்டுனா ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் யார் யார் யாருன்னு இருக்கும், கிளைமேக்ஸில் தான் உங்களை ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்லாயிருக்கும் கேட்டு பாருங்க. அவரோட ஆஃபீஸில் தான் கேட்டேன், கேட்டுட்டு ஓகே சூப்பராக இருக்குது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அது கம்மி டேட்ஸ் தான், ஆனால் வந்து டேரக்டர் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணிட்டார், இளையராஜான்னு அவரோட பேர். அது கரெக்டாக நம்ம கேரக்டரை வந்து இன்னும் இன்செர்ட் பண்ணி இப்போ எப்படி மிஸ் ஆகிட்டே இருக்கும், அது அவர் கண்டுபிடிக்க போகிற மிஸ் ஆகும், கண்டுபிடிக்க போகிற மிஸ் ஆகும், எதுவும் இது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சு இது பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இது எனக்கு கிடைச்சது, வெல்கம் கிடைச்சது. ஓகே, கிடைச்சது அந்த கேரக்டர். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான்? சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் இல்ல, அந்த கேரக்டர் தான் நான் வச்சு ஃபுல் கதையே இருக்குது. ஓகே, அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயம். ஆமா, அந்த கேரக்டரை வச்சு ஃபுல் கதையை அவரை தேடி தானே ஹீரோவை டிராவல் ஆகுறாரு, அந்த கேரக்டர் தேடி தானே. ஓகே, என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இவரோட டைரக்ஷன்ல நம்ம நடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க நடிச்சிட்டீங்க டைரக்ஷன்ல? இல்ல, நான் ஆக்சுவலா தனுஷ் சார் டைரக்ஷன்ல எல்லாம் அவ்வளவு பெரிய பேராசை இல்லை எனக்கு. இல்ல, தனுஷ் சார் கூட நடிக்கணும் தான் நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்து சிவா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்ப வந்து நமக்கு கிடைச்ச கடவுளோட அருள்ல சாரோட டைரக்ஷன், சார் கூடவே நடி அப்படின்ற மாதிரி கடவுள் கொடுத்த மாதிரி வந்து போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அது கூட சிவான் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஆதித்யராம் அவர் சொல்லியிருந்தாரு. ஆதித்யராம் போனால் அது படத்தோட செகண்ட் டே ஷூட், அது கரெக்டாக ராயன் ஆரம்பிச்சு செகண்ட் டே ஷூட்டு. அப்போ சாரை வந்து பார்த்தாரு, சார் போய் பார்த்தேன். சார் என்ன சொன்னார், இதுதாங்க உங்களோட கேரக்டர்னு சொன்னார். எனக்கு அதெல்லாம் விட அவ்வளோ பக்கத்தில் இருந்து நான் அவரை பார்க்குறோன்னு சொல்லிட்டு தான் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன நீங்கள் பண்ணுறீங்களா? சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எப்போலேருந்து வரீங்கன்னா, சார் நான் வந்துட்டேன், நீங்கள் எப்போனாலும் சொல்லுங்கள், இப்போ பண்ணலாமான்னு. சொல்கிறேன் சார், ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே சார் தான் லுக்கு ஃபிக்ஸ் பண்ணார்.
ஓகே அதெல்லாம் இதெல்லாம் ஹேர் ஸ்டைலு இதெல்லாமே செட் பண்ணி அந்த லுக்கு அந்த கலர் டோன்லாம் இது பண்ணிட்டு உடனே எஸ் ஜே சூர்யா சார் பக்கத்தில் நிற்க வச்சு இது பண்ணிட்டு அது ஒரு பெரிய கிஃப்டடாக தான் நினைக்கிறேன். ஓகே, அது ஒரு பெரிய படம். அப்படின்னா கோட்லயுமே நீங்க நடிச்சிருந்தீங்க. ஆமா, அதான் வத்திக்குச்சி ஆடியோ ஃபங்க்ஷன் அவர் தானே. ஆமா, அந்த டைம்ல வந்திருப்பாரு. அப்ப ஏதாச்சும் விஷயங்கள் கனெக்ட் பண்ணி பேசினாரு அவர்? இல்ல, அப்ப சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு சம்மாடி விழுந்திருக்கு போல இருக்கு முதுகுல அப்படின்னாரு. அந்த கேட்ல போயிட்டு இடிச்சதுல அப்ப பார்த்தாரு ட்ரெய்லர் பார்த்து சம்மடி வாங்கிருக்கீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அது கரெக்டான வார்த்தை சொல்ல தெரியல, அந்த சம்மடின்னு மட்டும் அது மைண்ட்ல இருக்குது. விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு கண்டிப்பா. விஷயம் நான் வாழ்த்து சொல்றது, அந்த வாழ்த்துக்கள் நான் சொன்னாரு. அப்ப அந்த டைம்ல பார்த்தது. அதுக்கப்புறமா நான் கோட்ல பார்க்கும்போது சொன்னேன் நான் சார்கிட்ட, சார் நீங்க தான் சார் தெரியுமே, நல்லா தெரியுமே அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி, ஒரு சந்தோஷம் சார் ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயம் தானே. ஓகே ஓகே. அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? விகடன்ல வந்து லிங்கம் போயிட்டு இருக்குது, அது முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் செம்மையா வந்திருக்கு படம். அது எதிர்பார்த்துட்டு வெப் சீரிஸ் நல்லா சூப்பரா வந்திருக்கு. ப்ளஸ் வந்து இப்போ கிராணின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ லெகசின்னு ஒரு வெப் சீரிஸ் போயிட்டு இருக்குது. அப்புறம் இப்போ 4ஆம் தேதி அன்னைக்கு ஃபீனிக்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. அனலர்ஸ் மாஸ்டர் விஜய் சேதுபதி சார் பையன். ஆமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல டெடிகேஷனான பர்சன், நல்ல பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு. ஓகே, எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்களும். ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்க நேரத்துக்கும் உங்க பொறுமைக்கும் ரொம்ப அழகான பதில்களை கொடுத்திருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். சலுகை விலையில் சர்வலட்சணம் நிறைந்த சுபமுகூர்த்த கலெக்ஷன்கள். ஜூன் 30ஆம் தேதி வரை தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம்.